ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு காலையில 10 மணிக்கு சீனியர் சிட்டிசன் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஸ்பெஷல் தர்ஷன் டிக்கெட் வந்து ஓபன் ஆகுது. ஆனா 10 மணிக்கு முன்னாடியே உங்களுக்கான லாகின் லிங்க் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கான வர்ச்சுவல் கியூ வந்து இப்ப ஈஸியா தான் இருக்கும். சோ 10 மணி ஆகும்போது நிறைய பேர் புக் பண்ணாங்கன்னா வர்ச்சுவல் கியூ வந்து லேட்டா இருக்கும். மொபைல் நம்பர் இந்த கேப்சா கொடுத்து ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்டர் பண்ணி லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு டிசம்பர் மந்த்ல வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து ஸ்லாட் வந்து ஓபன் ஆகிறதுக்கு முன்னாடியே லாகின் பண்ணிட்டோம் இல்லையா? ஸோ கரெக்டா உங்களுக்கு 10 மணி ஆகும்போது இந்த ரெஃப்ரெஷ் ஸ்லாட் அப்படின்ற இந்த ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இதை தான் நீங்க டேப் பண்ணி ரெஃப்ரெஷ் பண்ணணும். எந்த புக்கிங்க்கு உங்களுக்கு இந்த மாதிரி லிங்க் கிடைச்சு நீங்க ஓபன் பண்ணிட்டாலுமே அந்த டைம் வர வரைக்கும் நீங்க ரெஃப்ரெஷ் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா ஷார்ப்பா வந்து ஓபன் பண்ணும்போது நமக்கு எல்லா டேட்டும் வந்து ஓபன் ஆயிடும். இந்த மெத்தடை எல்லாத்துக்குமே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நாளைக்கு காலையில 10 மணிக்கு அங்க பிரதர்ஷனத்தோட டிக்கெட் வந்து ஓபன் ஆகுது. சப்போஸ் நாளைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி 10 மணிக்கு முன்னாடியே லிங்க் கொடுத்துட்டாங்க, லாகின் பண்ண முடிஞ்சிச்சு அப்படின்னா லாகின் பண்ணிட்டு இந்த டேப்பை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டே இருங்க. நீங்க எந்த புக்கிங் பண்றதாகட்டும் இந்த மாதிரி லிங்க் மட்டும் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுங்க. ஏன்னா நம்ம வந்து வர்ச்சுவல் கியூல வெயிட் பண்ணிட்டு திரும்ப வந்து இங்க புக் பண்ற டைமிங் வந்து நமக்கு சேவ் ஆகும். ரொம்ப ஃபாஸ்டா புக் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாவும் நமக்கு புக் பண்ணக்கூடிய சான்சஸ் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஷார்ப்பாக 10 o'clock ஆயிடுச்சு. நான் ரெஃப்ரெஷ் பண்ணதை நீங்கள் பார்த்துட்டே இருந்திருப்பீங்க. ஸோ ரிப்பீட்டடாக ரெஃப்ரெஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு கிரீன் கலரில் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்துடும். இப்போ லாகின் பண்ணுற டைமு நமக்கு ஓடிபி டைம் எல்லாமே சேவ் ஆயிடுச்சு. எந்தெந்த டேட்ல இப்போ டோக்கன்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16, 27, 31 இந்த 3 நாள் வந்து பிளாக்ல தான் வச்சிருக்காங்க. மீதி இருக்கக்கூடிய நாட்கள் மட்டும்தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ ஒவ்வொரு நாளுமே 1000 டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க இதை புக் பண்றதுக்கு என்ன கேட்டகரியில புக் பண்றீங்கன்றத செலக்ட் பண்ணணும். நான் வந்து சீனியர் சிட்டிசன் கொடுத்துருக்கேன். ஸோ 65 வயசுக்கு மேல இருக்கிறவங்க தான் சீனியர் சிட்டிசன். ஸோ அவங்களோட ஏஜ் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ கூட யாராவது போறாங்களா அப்படின்ற மாதிரி எஸ்ஸா நோ கேட்டிருக்கோம். ஆமா அப்படின்னா எஸ் கொடுங்க, இல்லைன்னா நோ கொடுத்துக்கோங்க. கூட போற அட்டண்டன்ட் வந்து போற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்து அவங்களுக்கும் சேர்த்து நீங்க வந்து புக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இதுல நீங்க புக் பண்ணலன்னா உங்களுக்கு வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்பௌஸ் மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. ஆனா பிளட் ரிலேஷன்ஸ் வந்து அலோவ் பண்ணுவாங்க. அவங்களுக்கு 50 வயசுக்கு மேல வந்து இருக்கணும். அதையும் வந்து பாத்துக்கோங்க. ஸோ டேட்டை செலக்ட் பண்ணிட்டு அடுத்து இந்த ஸ்லாட் வந்து டிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸை டிக் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் இங்க ரிலேஷன்ஷிப்ல செல்ஃப் அப்படின்னு இருக்கும். என்ன ரீசன்னா நம்ம சீனியர் சிட்டிசன் ஒருத்தங்களுக்கு தான் புக் பண்றோம். இப்போ அடிஷனலா நம்ம அவங்க கூட ஒரு அட்டண்டன்ட் போறாங்கன்னா அவங்களோட டீடைல்ஸ் 2வது காலத்துல வந்து இருக்கும். இப்போ நான் அட்டண்டன்ட் கொடுக்கல. அவங்களோட பேரு அதே மாதிரி ஜெண்டர் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஐடி ப்ரூஃப்ல என்ன ஐடி ப்ரூஃப் கொடுக்க போறீங்களோ அதை செலக்ட் பண்ணிட்டு அந்த ஐடி ப்ரூஃபை இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க. அடிஷனலா இதுல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட ஆதார் கார்டு வந்து நம்ம அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஆதார் கார்டு நீங்க அப்லோட் பண்ணிட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. உங்களோட ஆதார் கார்டு ஃபைல் சைஸ் வந்து 1 MB இருக்கணும். ஸோ கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துக்கோங்க. ஸோ கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமா நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு கரெக்டா அப்படின்னு சொல்லி கேட்கும். அடுத்து புக் நோ கொடுத்தீங்கன்னா உங்களோட டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா புக் ஆயிடும். நெக்ஸ்ட் இந்த டவுன்லோட் ஆப்ஷன் கொடுத்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த இடத்துல இமெயில் ஐடி நீங்க என்டர் பண்ணிட்டு சென்ட் இமெயில் கொடுத்தீங்கன்னா உங்களோட இமெயிலுக்கு வந்து உங்களோட தர்ஷன் டிக்கெட் வந்து பாத்தீங்கன்னா வந்துடும். ரொம்ப சிம்பிள் தான் இது புக் பண்றது. ஏன்னா ஃப்ரீ அப்படின்றனால நம்ம எதுவுமே அடிஷனலா பே பண்றது இந்த ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ரொம்ப சீக்கிரம் புக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுதான் புக்கிங் அப்டேட்டா இருக்கு. தேவைப்படுறவங்க புக் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் கூட போகக்கூடிய அட்டண்டன்ட் வந்து ஒரு 50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களா புக் பண்ணுங்க. சில டைம் அதோட கம்மி ஏஜ் வந்து அலோவ் பண்றாங்க, சில டைம் அலோவ் பண்றது இல்ல. அதனால பார்த்து வந்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலதான் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் வந்து பாத்தீங்கன்னா சவுத் மாட ஸ்ட்ரீட் நியர் பிரிட்ஜ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது மாட வீதியில வந்து உங்களுக்கு அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அந்த இடத்துலதான் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பாயிண்ட் வந்து இருக்கும். நீங்க தனியா உங்களுக்கான கியூ எல்லாமே செப்பரேட் தான். ஸோ நீங்க அந்த இடத்துல போயிட்டு தான் உங்களுக்கான ரிப்போர்ட்டிங் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அடிஷனல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அவ்வளவுதான். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து புக் பண்றது. ஸோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.